எதுக்கு சாருமதி இவ்வளவு டென்ஷனா இருக்க? அம்மா யார் கால் பண்ணாங்க? அதான் வீட்ல இருந்து தான் கால் பண்ணாங்க. வீட்ல இருந்துனா யாரு? எங்க அம்மா கால் பண்ணாங்களா? ஆமாங்க. நீ இவ்வளவு டென்ஷனா இருக்கும்போதே நினைச்சேன் எங்க அம்மா தான் ஏதாவது சொல்லிருப்பாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? நாம எங்க இருக்கோம்னு கேட்டாங்க. நீ ஒன்னும் சொல்லல. நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? சாருமதி அம்மா திரும்ப திரும்ப கேட்பாங்க, ஆனா ஒன்னும் சொல்லக்கூடாது, சரியா? உன் மனசை அமைதிப்படுத்ததான் நான் உன்னை அங்கிருந்து இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ சாருமதி. சரி வா உள்ள போலாம். வா. நிஜமாலுமே அகிலன் என்ன கூட்டிட்டு போறதுக்கு இங்க வரானா? காலையிலக்குள்ள ஊரை விட்டு போயிருவோமா? சாருமதி வா போலாம். எல்லாம் ஓ இஷ்டம் தானா? நான் தூங்க வேண்டாமா? ஏய் சாமி என்னம்மா நடிக்கிறா? என்னமோ நான் ஏசிய ஃபுல் கூலிங்ல வச்ச மாதிரி. அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஆதிரா? உன் ஆக்டிங்க கொஞ்சம் நிறுத்துறியா? நான் இன்னைக்கு தூங்கின மாதிரி தான் போ. அம்மா சுபத்ரா அம்மா நீங்களே படுத்து நிம்மதியா தூங்குங்க. ஆதிரா எங்க போற? கேட்ல உட்காந்து இந்த வீட்டுக்கு காவலா இருக்கேன். ஆதிரா திரும்ப என்னை விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? போகணும்னு முடிவு பண்ணிட்டா உன்னாலலாம் என்ன தடுக்க முடியாது. நான் எங்க போயிட போறேன்? என் லக்கேஜ் எல்லாம் இங்க தானே இருக்கு. அப்படி போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லிட்டு தான் போவேன். உண்மையை சொல்லு. ஏன் அப்பா மேல சத்தியமா? போதுமா? ஆமா, அப்பான்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் காலையில கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. என்னது? ஏன் அம்மா அப்பா பேரை சொன்னதுக்கு உங்க அம்மாவுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சு? இதுக்கு மட்டும் உன்கிட்ட பதில் இருக்காதே. உன் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏன் அப்பா கூட உனக்கு அஃபேர் இருந்திருக்கு. அது உன் அம்மாவுக்கு பிடிக்கல. ஒருவேளை நீ எங்க அப்பாவை மறந்துட்டேன்னு அவங்க இவ்வளவு நாள நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நேத்துதான் உங்க அம்மாவுக்கு அத பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு. அதான் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எதையாவது கேட்டா மூஞ்ச ஏன் இப்படி வச்சுக்கிற? என் அம்மா மாதிரி ஒரு ஆக்டிவ் பர்சனை காதலிச்சு கல்யாணம் பண்ண என் அப்பாவுக்கு உன்னெல்லாம் எப்படிதான் புடிச்சதோ தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் பதில் சொல்ல முடியாம அமைதியா ஏன் நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் தெரியாது. உங்க அம்மா மேல நீ வச்சிருக்கிற அன்பு அப்படியே இருக்கட்டும்னு தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். நான் உங்க அம்மா இடத்துக்கு வரல. உங்க அம்மா தான் எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து எங்களை பிரிச்சான்னு தெரிஞ்சா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ எங்க வீட்டு பொண்ணுதான் அப்படிங்கிறது உன்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன். என்ன கல்யா இந்த நேரத்துல ஹால்ல வாக்கிங் போயிட்டு இருக்க? மணி என்னன்னு பாத்தியா? ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன் பிரச்சனையா நினைச்சு யோசிக்காம வந்து படு.
ஏன் பிரச்சனையே இங்க பெருசா இருக்கு. இதுல நான் எதுக்காக ஊர் பிரச்சனையெல்லாம் யோசிக்கணும்? தேவையில்லாம என் வாயை புடுங்காதீங்க. உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் படுங்க. எனக்கு தூக்கம் வரல, நான் நடந்துட்டு இருக்கேன். நீ திருந்தவே மாட்ட. இவர் ஒண்ணு. அண்ணி, என்ன நீ காசிக்கு போனாலும் பாவம் தொலைலங்கிற கதையா? சுபத்ரம்மா வீட்டை விட்டு போயும் உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே. எப்படி சந்தோஷம் இருக்கும் சரண்யா? 22 வருஷமா என் இடத்த பிடிச்சிட்டு இருந்தவ வீட்டை விட்டு தொலைஞ்சிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ம், ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் அவ மேல இருக்கிற பாசம் குறையாம அதிகமாகிக்கிட்டே போகுது. எங்க அம்மா அப்பனே முருகான்னு கூப்பிட்டதை விட சுபத்ரான்னு கூப்பிட்டதான் அதிகமா இருக்கு போல இருக்கு. இப்ப இவ பத்தாதுன்னு அந்த வெண்ணிலாவோட பொண்ணு ஆதிரா வேற. அகிலா, கூல் கூல், ரிலாக்ஸ். இந்த வாட்டி யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படியாவது சாருமதியை கூட்டிட்டு போய் புது லைஃபை ஸ்டார்ட் பண்ற இன்னைக்கே. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா அப்புறம் சாருமதியால வர முடியாம போயிடும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அவ எங்க இந்த நேரத்துல? ஆமா, உங்க தம்பி அப்பவே சாப்பிட்டு தூங்கிட்டாரு அண்ணி. ஏய், நான் கேட்டது உன் தம்பிய பத்தி. அகிலா, இந்த நேரத்துல திருட மாதிரி எங்க கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. ஃப்ரெண்டோட கல்யாணமா? உன் அக்கா கிட்ட கூட சொல்லல போல இருக்கே. அது ஏற்கனவே வீட்டுல சண்டையா இருக்குல்ல நீ, அதான் யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஆமா ஆமா, கரெக்ட் தான். நிஜமாவே உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் தானா? ஆமா, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போறேன். என்னமோ திரும்பவே வரமாட்டேங்கிற மாதிரி இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு போற. கல்யாணம் எந்த ஊர்ல? கல்யாணம் மதுரையில. நீ எதுலடா போற? வண்டியில தான் போறேன்க்கா. அவ்வளவு தூரமும் வண்டியிலே போறியா? வண்டியிலனா வண்டியிலே இல்லக்கா, வண்டி ஸ்டேஷன்ல விட்டு அங்க இருந்து ட்ரெயின்ல போறோம். ஓ, நீ நல்ல கதை எழுதுவியாமே. உன் அக்கா தான் சொன்னா. அது உண்மைதான் போல. அக்கா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்க்கா. திரும்பி வர எண்ணமே இல்ல போல இருக்கு. அக்கா, போயிட்டு வரேன்க்கா. அகிலா, டேய் அகிலா, அகிலா. எனக்கு உன் தம்பி கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா படுது சரண்யா. சும்மா இருங்க நீ. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் யார் மேலயாவது சந்தேகம் தான்.
சாருவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு இன்னைக்கு கூட்டிட்டு போயிடணும். ஆனா திருமாறன் இருக்கானே, அவன் கிட்ட சிக்கனா அவ்வளவுதான். ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் சாருவை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக முடியும். இந்த ராட்சசி கண்ல பட்டோம்னா இன்னையோட நம்ம கதை முடிஞ்சது. அப்புறம் எங்க இருந்து வீட்டை விட்டு போறது ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும். இந்த பக்கம் தான் சுத்தம் வருது, வாங்க. திருமரா, ஆதிரா ரூம்ல இல்ல. எங்கேயாவது ஓடிட்டாலோன்னு பயமா இருக்கு. அம்மா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. திருமரா, ஆதிரா இங்க இருக்கிறதா தான் சொல்லிட்டு வந்தா. ஆனா இங்க காணோம். எனக்கு பயமா இருக்கு. கேட்டும் திறந்திருக்கு பாரு. சரி, நீங்க இருக்குமா, நான் பாத்துட்டு வரேன். நீங்க பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. என்னாச்சு? யாரோ திருடன் திருடன்னு கத்துனாங்க. வெளியே வந்து பார்த்தா ஆதிரா வர காணோம். ஐயோ, இது அகிலனோட வாட்ச். இத பார்த்தா இங்க அகிலெல்லாம் வந்திருக்கான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருமே.
சாரு எங்க போற? சாரு எங்க போற? இல்லம்மா, அங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். சரி, வெளியே கொஞ்சம் மழை காத்தா இருக்கு, உனக்கு ஒத்துக்காம போயிடும். நீ உள்ள போய் பாடு. இந்த ஆதிரா எங்க போயிட்டா? என்ன அழ வைக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணி வேணும்னு செய்யறாளா? இந்த திருட்டு ராஸ்கலை காணுமே, அதுக்குள்ள எங்க மறைஞ்சு போனான்னு தெரியலையே. ஐயோ, வீட்டை விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேனே. தண்ணி தாகமா வேற இருக்கு. என்ன பாப்பா, தண்ணி வேணுமா? என்ன பாப்பா, தண்ணி கேட்டல, இந்தா. யார் நீங்க? யாரா இருந்தா என்ன, தாகமா இருக்குன்னு சொல்ற, அவசரத்துக்கு தண்ணி கொடுக்குறோம். யாரு என்னன்னு பயோடேட்டா சொன்னாதான் வாங்கிப்பியா? தண்ணி கேட்டல பாப்பா, தண்ணி குடி 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 பாப்பா. ஏய் இல்ல, பயப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல. என்னடா ஹீரோ மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஹீரோவா இல்லையாங்கிறது இந்த ஃபைட் சீன் முடிஞ்ச அப்புறம் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நான் போலீஸ்டா. ஐயோ போலீஸாண்டா? ஐயோ அம்மா, பயமா இருக்கு. அடிங்க. போங்கடா ஏறோம். அண்ணி ஏத்தியா போடா போகல போங்கடா போடா.
போகல. ஏய் ஏன் இப்படி பாக்குற? அது கோட்டை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, பனியனோட எப்படி வீட்டுக்கு வருவீங்க? ஆமால, சரி கோட்டை திருப்பி கூட. ஆஹா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். போலாம் வாங்க. வா.